Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சனா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல் ஆஃப் லைஃபா இருக்கணுமா, ஹோலி சனா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சனா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சனாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. Check out Holy Sana. Just click the link in the description below. It's a wellness product. It is a very good wellness product. It is all approved. எல்லாமே இருக்கு. It's a whole-in-one wellness product. நீங்க போய் அதை பாருங்க. எல்லாம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், இவ்வளவு நிறைய மினரல்ஸ் இருக்கு. and you will become very very energetic. I'm telling you something, I'm not joking. செம்ம எனர்ஜி கிடைக்கும். அப்படியே பார்த்தேன், you will feel life is fantastic. முக்கு மேல ராஜா. ஆஹா. Chica, ஒரு demolition job, 4-1, yet another series victory, yet another demolition job. Yes, நடுவுல ஒரு மேட்ச் மிஸ் பண்ணோம். அந்த ஒரு மேட்ச் தான் நியூசிலாந்து வின் பண்ணாங்க. Unfortunately, we were not in town. We couldn't do the show. But overall, Team India domination, Chica. Right from the 2024 World Cup, எப்போ வின் பண்ணாங்களோ அங்கேருந்து they haven't lost one bilateral series. Undefeated in the T20 cycle. Only one big tournament left. That is the World Cup. Going into the World Cup, just a couple of question marks. End of Sanju Samsona in the match அப்புறம், ஏன்னா we just saw Ishan Kishan get a brilliant century. So happy for Ishan Kishan. End of Sanju Samsona, and is this going to be the final playing 11? Those are going to be the talking points. Chika, let's start. Ishan Kishan, what an innings, sealing his place in the World Cup. Chika, இதுக்கப்புறம் கண்ணா, இது பேரு டாமினேஷன் கிடையாது, இது பேரு டெமாலிஷன். இந்த மாதிரி டெமாலிஷன்ல நான் பார்த்ததே கிடையாது. ஈஷான் கிஷன் அடிச்சான் பாரு, ஒரு பெரிய அடிச்சான். we saw him score a few matches back. அப்போ செம்ம கம்பேக் பண்ணணும். இப்ப பாருங்க, 240, almost 240 ஸ்ட்ரைக் ரேட். அவன் அடிச்சானா 10 6 ஒன்னா 2 10 ஒன்னு அடிச்சான் பாரு. சாண்டர் அவுட் ஆஃப் பால் எங்கேயோ போட்டான், அது அப்படியே எடுத்துட்டு போய் கவர்ஸ் மேல 6 எங்கேயோ இந்த பாலை டிராக் பண்ணி 6 அடிச்சான் பாரு. அது என்னடா அவன் மீடியம் பேசஸ் தான் கவலைப்பட மாட்டேன், ஸ்பின்னர்ஸ் போட்டா போடுங்கயா, எங்க போட அங்க அடிக்கிறான் பாருங்க. அங்க அடிச்சா ஒன்னு வேண்டாம். அந்த 10 சுவைகள் 10 சுவைகள் வந்து ஒன்னு கோயில போய் வாதியாரா புடிச்சாரா கேஸ் தெரியுமா, 10 சுவை கோயில்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா கோலம் பீச்ல போய் விழுது. அந்த மாதிரிதான் அடிக்கிறான். இந்த மாதிரி அடிச்சானா சான்ஸே கிடையாது. பாருங்க ரிவ்யூஸ் என்ன அடி அடிச்சான். என்ன பிடிச்சிங்கன்னா, அவன் he doesn't think twice, ஒரு டவுட்டே இல்லாம மாறுறான் அவன். and just shot of like டபாக் அப்படின்ற புல் பண்ணா நேரம் ஸ்டாண்ட்ஸ் உள்ள போறது. பிளிக் இப்படின்ற 6 ஆல்ரவுண்ட். இந்த ஓவர் தான் டியர் வியூவர்ஸ். 12th வந்து ஈஸ்வதின்னு ஒருத்த வந்து மாட்டினா அவனை போட்டு அடிச்சாங்க பாரு அடிச்சுப்பாங்க. ஈஸ்வதி யோசிப்பான், ஐயோ நான் நியூசிலாண்டே இருந்திருக்கேன், நீங்க எதுக்கு என்ன நானும் 4-6 இது பின்கோட் நம்பரா டெலிபோன் நம்பரா என்னன்னே தெரியல. அந்த மாதிரி அடிக்கிறான் போட்டுவேன். Yeah, I mean last match ஈஸ்வதியை வந்து பொழந்தது வந்து சிவம் டூபே. அந்த ஒரு ஓவர்ல நம்ம பார்த்தோம், ஐ திங்க் 28 runs or something. அதே மாதிரி இங்க வந்து இஷான் கிஷன் அதை டார்கெட் பண்ணியிருக்காங்க ஈஸ்வதியை. இஸ் ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் ஃபார் த லெஃப்ட் ஹேண்டர்ஸ், எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஈஸ்வதியை வந்து பொழந்திருக்காங்க. பட் இன் ஆல் திஸ் சீகா, இதுல இந்த மேட்ச்ல இருந்து ஒரே ஒரு பெரிய டேக் அவே தான், இஸ் திஸ் தி எண்ட் ஆஃப் சஞ்சு சாம்சன்? ஏன்னா the numbers says it all. Sanju has been backed really well. To be fair to Gautam Gambhir and the team management, Surya Kumar Yadav, Gautam Gambhir, they have given him a fair run. In fact, more than a fair run in solla namba. Yana England la 5 matches he opened, but coming into that England series, our summer rich vein of form la vandindare, 300s behind him. He didn't perform. Adukapura we saw what happened. But this has been his overall last or 10 to 15 innings T20 cricket la. Opening la 10 innings 30 தாண்டாதது. It is very very alarming. And into the World Cup, he is a part of the World Cup squad, but I think it is the end of the rope for Sanju Samson, Chika. And to be fair, it is his own doing. வேறே வேணா, ஓகேமா, சமாதி, அவ்வளவுதான். இனிமே see, end of the day, let's be very clear. I mean, Aisha, in all fairness, but 26 5 7 3 1 16 அவன் ஆர்ச்சர் பவுன்ஸ்லயே போட்டு எடுத்தான் அந்த சீரிஸ். இங்க பாத்தீங்கன்னா 10 6 0 24 6 இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட், தே ஹவ் given a very 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 long rope. நடுவுல ஏசியா கப்ல மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் பந்தாடினாங்களே தவிர்த்து, பட் இந்த மாதிரி ஒரு 10 இன்னிங்ஸ்ல நீ ஃபெயில் ஆனா அடிக்கவே இல்லைனா 26 தான் ஹையஸ்ட் ஸ்கோர்னா, ஐ மீன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து அங்க ஈஷான் கிஷன் புதுசா வந்திருக்கான், போட்டு கிழிக்கிறான் மேட்ச் வினிங்னா அந்த மாதிரி மேட்ச். he puts the team in a different zone altogether.
See, you saw today, dear viewers, நான் சொன்னல batting first advantage னா he hits the opposition out. Opposition out ஆயிட்டாங்க. அங்கேயே முடிஞ்சிட்டு அவங்களுக்கு. சோ அங்க பாருங்க ஈஷான் கிஷன் கம்பேரிசன் கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ரன்ஸா இருக்கட்டும், வேற லெவல்ல 4 இன்னிங்ஸ்ல பாருங்க 76 of 32, 28 of 13, 103 of 43. That means அவன் ஸ்ட்ரைக் ரேட் வேற ரேஞ்சில் இருக்கு. அவன் he puts the team in a commanding position. இன்னைக்கு அந்த ஈஷான் கிஷன் நாக்னால சப்போர்ட்டட் பை சூரியகுமார் யாதவ்னால என்னாச்சு ஸ்கோர் ஸ்பைரல்ட் அப் டு 270. தேங்க்ஸ் ஹர்திக் பாண்டியா லேட்டர் அது அடிக்கிறதுல. See 270 அவுட் ஆஃப் ரீச் எல்லாருக்குமே தெரியும். Let's be very very clear. சான்ஸே கிடையாது. And the ஈஷான் கிஷன் the way he is batting இந்த மாதிரி டெமாலிஷன் ஒரு சைடு அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அபிஷேக் சர்மானோம். இப்ப அபிஷேக் சர்மா அவுட்டா ஈஷான் கிஷன் அவுட்டா இப்ப சூரியகுமார் யாதவ் ஃபார்ம்ல வந்துட்டான். அவனை அவுட்டா ஹர்திக் பாண்டியா போராது இது சிவம் துபே பேட்டிங்கே வரல. இமேஜின் பாருங்க ஒரு ஆப்போசிஷன் என்ன பண்ணுவாங்க. See in all fairness அவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க, எல்லாம் bowling ட்ரை பண்ணாங்க, ஒண்ணு இல்ல. அண்ட் நீ ப்ரொடியூசர் நீ அந்த அணிகல ஒரு பேட்டர்ன் பார்த்த ஸ்கோரிங்ல இந்த ஃபர்ஸ்ட் 20 ரன்ஸ்ல 10th ஓவர் சாண்டர் அடி வாங்குவான், நீ 20 ரன்ஸ் போவான், கேம் சேஞ்ச் ஆகி 5 ஓவர் தான் பாரு. நீ 10th ஓவர் சாண்டர் ஒரு அடி வாங்குவான், 12th ஓவர் சோடி 29 ரன்ஸ், 14th ஓவர் 23 ரன்ஸ், 17th ஓவர் 25 ரன்ஸ், 20th ஓவர் 21 ரன்ஸ். இங்கேயே பாத்தீங்கன்னா டியர் வியூவர்ஸ் ஒரு 5 ஓவர்ல எவ்வளவு பார்த்தா 49 பிளஸ் 21 70 பிளஸ் 48. சரி இந்த 5 ஓவர்ல பார்த்தா 118 ரன்ஸ், 5 overs 118 ரன்ஸ். அண்ட் ஸ்கோரிங் பேட்டர்ன் பார் டியர் வியூவர்ஸ் ப்ரொடியூசர் ஒரு ஓவர் பார் மீதி எல்லா ஓவர் நீ பார்த்தனா நீ they bowled very well in these 5 overs of 118 runs finish them off. இதுதான் கேம் சேஞ்சிங். இல்ல ஈஷான் கிஷன் ஒரு பார்ட் ஆஃப் இட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, everybody chipped in. That's all the greatness there. Yeah, started off by Abhishek Sharma as usual. ஃபர்ஸ்ட் ஓவர்ல பழக ஆரம்பிச்சாரு அவரு. அவர் 10 பால் ஆடினாலே போதும், அவரே ஒரு கேம் சேஞ்சரா தான் இருக்காரு. கமிங் பேக் டு தி bowling டிபார்ட்மெண்ட் சீகா, என்ன ஆப்வியஸ்லி இந்தியா போல்ட் ரியலி வெல், நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அந்த ஃபின்னாலன் செமையா அடிச்சான், பயங்கரமா ஆடினான், பிரில்லியன்ட் ஷாட்ஸ் ஆடினா நம்ம பார்த்தோம். 80 of 38 ஒரு ஸ்டேஜ்ல ஓகே தேவர் இந்த ரன் சேஸ் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ஹிம் அண்ட் ரவீந்திரா, பட் we knew it was just too far away. Yeah, சான்ஸே கிடையாது. அச்சுதான் ஆனும் ஒரு ரெண்டு அவர். I'm not saying Finn Allen played some extraordinary shots. I'm not saying no. But அங்க எப்படி அடிக்க முடியும்? You can't keep on making 14 runs in over number 1 man, 13 runs in over. எங்கேருந்து நீ மெயின்டைன் பண்ண போற? ஓவர் 4-6 ஆனோம். வேற இந்தியாவுக்கு என்ன அட்வான்டேஜ்? அதான் நாங்க டிஃபரன்ஸ். இந்தியாவுக்கு பார்த்தனா when you're chasing இந்த மாதிரி மைண்ட் செட், ஐயோ 4 கோர் அடிக்கணுமே ஒரு சேசிங் இருக்கும். when you're batting first என்னன்னா அட்வான்டேஜ்? நம்ம அப்ப ஸ்கோரிங் பேட்டர்ன் காமிச்சோம் இல்லையா, அப்ப அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நீ 2 விக்கெட் லூஸ் பண்ணா கூட, ஏர்லியா 2 விக்கெட் லூஸ் பண்ணா கூட நீ மேக்கப் பண்ணிடலாம். வேற பேட்டிங் செகண்ட்ல டென்ஷன்ல நீ மாட்டிப்ப, எல்லா பாலும் அடிச்சுதான் ஆகணும். நீ பெவன் ஜேக்கப் வந்தான், அவன் எப்படி கோழி மாதிரி ஓட்டான் பாத்தியா வருண் சக்கரவர்த்திக்கு. ஆஹா செம கோழி, அது செம கோழி பேட்டிங். அது தேவுடா எங்க போறதுன்னு தெரியல, அவனுக்கு கோழி மாதிரி அவுட் ஆயிட்டு போனான். ஆனது ஒரு இன்னிங்ஸ், இதுக்கப்புறம் திரும்பி நியூசிலாந்து வர போறான் அவன். சோ சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி தான் நம்ம பேட்டிங். ஹர்ஷீப் சிங் போட்ட பொலப்பொலன்னு போட்டான், கடைசியில் பார்த்தா அவன் 5 wickets. அவன் 5 wickets. வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போடலாம், கடைசியில் அவனை பார்த்தா அவன் 4 overs only 36 runs. நீ பாரு, that is the advantage. இந்த மாதிரி ஒரு ஹை டோட்டல் அடிச்ச வியூவர்ஸ், just 2-3 good overs, but அக்ஷர் பட்டேல் bowled brilliantly. செமையா bowling போறாங்க. அந்த பால் வித்தான் சக்குன்னு உள்ள வருது, ஃபடக் உள்ள வருது. செமையா bowling போட அக்ஷர் பட்டேல். இங்க போர்டிங் நீ பிளேயிங் 11 பார்த்தனா, நீ அணி ஃபர்ஸ்ட் சொல்றமா இஸ் திஸ் கோயிங் டு பி தி பிளேயிங் 11 ஃபார் தி வேர்ல்ட் கப்னா அவங்க அந்த பிளான் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் அபிஷியல் 1 day பிஃபோர் தி வேர்ல்ட் கப் பெர்ஃபெக்ட். இந்த 11 திலக் வர்மா வந்தா, சஞ்சு சாம்சன் அவுட், ஈஷான் கிஷன் ஓபனிங் தி பேட்டிங், விக்கெட் கீப்பிங், அவ்வளவுதான் டீம் சேஞ்ச். என்ன சைடுடா இது? இந்த மாதிரி சைடுல வந்தா எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் வருவாங்க நினைக்கிறேன். டோர்னமெண்ட் வானான்றாங்களா அவங்க 50th மேட்ச் ஆடல. क्वेश्चन மார்க் என்னன்னா சீகா, of course ரிங்கு சிங்கோட பொசிஷன்ல வந்து இன்கேஸ் வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஃபிட், பாகிஸ்தான் மேட்சுக்கு மட்டும் டெஃபினட்டா யோசிப்பாங்கன்னு தோணுது சீகா. ஏன்னா அந்த மேட்ச்ல நீங்க பாகிஸ்தான் டீம் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 லெஃப்ட் ஹேண்டர் லைனா இருக்காங்க.
in case Washington Sundar is fit, we still don't know. And the report வந்து எப்போ இன்னும் தெரியல. He did have a rib injury, so we'll have to wait and see. But of course, Rinko Singh has justified his position. We saw his performance. அவர் பயங்கரமா ஆடின்னு இருக்காரு. So எந்த டவுட்டும் கிடையாது. So India are surely going into the World Cup as favorites. எந்த கொஸ்டின் மார்க்கும் கிடையாது இதுல. இன்ஃபேக்ட் இல்ல எனக்கு என்ன பயமா இருக்கு, அந்த ஆட் ஒரு வந்துட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் ஆட் பாத்தீங்களா, தி கிரேட்டஸ்ட் ரைவல்ரி, ஏன்னா 15th மேட்ச் இருக்கா, அவன் சொன்னா 15th மேட்ச் இருக்கா, நாங்க வரவே இல்ல, வேணாம் எங்களுக்கு பயமா இருக்கு, அபிஷேக் சர்மா பார்த்தா பயமா இருக்கு, இவனை பார்த்தா பயமா இருக்கு, அடி வாங்குவோம் நாங்க, வேணாம் எங்க பால் அடிச்சான்னு கொலம்போல நேரம் கராச்சி அடிப்பாங்க ஒரு நம்ம போலஸ், அந்த மாதிரி அடிக்கிறாங்க இன்னைக்கு. அவங்க அடிச்சான்னு கொலம்போல இருந்து பால், கொலம்போல நேரம் ஒரு பால் பார்சல் கராச்சிக்கு, இன்னொரு பார்சல் வந்து லாகோர், கடைசி பார்சல் கொத்தா விக்கெட் எடுத்து பிண்டிக்கு போட்டுருவாங்க, பொட்டலம் மண்டு ராவல் பிண்டி. 2 வாரம் அந்த மேட்ச் பத்தி இப்பவே ஆரம்பிச்சிட்டேங்க. இங்க ராவல் பிண்டிக்கு போய் இது பொட்டலம் போட்டுருவாங்க, அது பொட்டலம் போட்டுருவாங்க, வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ள என்ன ஒரு எக்ஸைட்மென்ட். அந்த மாதிரி பேட்டிங் இருக்கு. அவங்க ஆட்லாம் பார்த்த மேட்ச் போதுதான் ரைவல்ரிக்கு ரைவல்ரியே கிடையாது. World Cup is a different ball game, Chika. I think பாகிஸ்தான் ஒரு டீம் ஆன 7-1 வேர்ல்ட் கப்ல 8-1 ஆக போகுது இந்த வாட்டி. வேர்ல்ட் கப் இஸ் a different game, Chika. என்னடா வேர்ல்ட் கப் பாகிஸ்தான் பத்தி பேசல Chika, நான் பாகிஸ்தான் பத்தி பேசவே இல்ல. I am saying the overall world cup ஒரு different ball game. இவ்ளோ டாமினேஷன் நம்ம பண்றதுல இந்தியா வந்து going into the world cup, they should be and will be considered as favorites. அது எந்த டவுட்டும் கிடையாது. The only question mark is what is teams like Australia, what are teams like England, what are teams like South Africa. The only point is that teams like Australia, teams like England, இவங்களா என்ன பண்ண போறாங்க வேர்ல்ட் கப்ல coming into the World Cup, because they will be a different challenge. Having said that, கரெக்டா போட்டாரு ப்ரொடியூசர், ஆஸ்திரேலியாக்கு Pat Cummins has been ruled out of the T20 World Cup. In fact, there were murmurs around before itself, Chika, அந்த ODI series, இந்தியா ODI series after that அந்த Ashes நடக்கும் போதே அவர் ஒரு மேட்ச் தான் ஆடும் போதே ஒரு நியூஸ் வந்தது that he is going to be shut down. இதுக்கப்புறம் அவர் IPL தான் ஆட போறாரு, ஏன்னா his body is not fully recovered, நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு, so he has to recover ன்னு சொல்லிட்டு. So big blow for Australia. So this இந்தியாவோட மெயின் காம்படிட்டர் ஆஸ்திரேலியா, அவங்களுக்கு Pat Cummins இல்லாதது is a big loss. ஆமா 100%. அனி லெட்ஸ் பி வெரி கிளியர் அனி, Pat Cummins இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த மாதிரி சான்ஸ் கிடையாது அனி. அண்ட் ஒன்லி திங், நம்ம போலிங் எடுத்துக்கோ, பட் ஒன்லி இது பாயிண்ட் என்னன்னா, நான் போலிங் பூம்ராஜ் தான் ஓபனிங் பண்ணுவோம் போறாங்க. லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், பூம்ராஜ் போலிங் ஓபன் பண்ணிச்சு, அவங்க பார்ட்னர்ஷிப்பே வராது அவங்களுக்கு. இப்ப என்ன பண்றோம், நம்ம ஹர்ஷித் ராணா இவங்க வச்சு ஓபன் பண்றோம் போலிங்ல, பண்ணவே கூடாது. யூ ஓபன் ஒன்லி பூம்ரா, யூ போல் த பெஸ்ட் போலர். ஹர்ஷித் பண்ணு, நீ ஒரு 2-3 ஃபீல்ட் வச்சு எடுத்து ஹர்ஷித் ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுக்கலாம், பட் நீ லாஸ்ட் 3-4 மேட்ச் அடி வாங்கிடுறான், மறக்காது ஹர்ஷித். சீகா என்ன சீகா இது பிசாரா ஒண்ணு சொல்றேங்க, ஹர்ஷீப் வந்து நியூ பால்ல போடக்கூடாதுன்னு, அவர் தான் நியூ பால்ல போடணும். என்ன சீக்கா நீங்க பேசுறீங்க, பும்ரா அண்ட் ஹர்ஷீப் தான் சேர்ந்து போடணும். ஹர்ஷீப்லாம் இல்லாமலாம் இருக்க முடியாது. விக்கெட் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் எல்லா தடவையும் ஒரு பவர் பிளே போடும் போது he has a walking wicket going for him. அனி நான் அது சொல்ல அனி, ஓகே யூ கரெக்ட் ரைட். நான் என்ன சொன்னா, பூம்ராஜ் ஓபன் பண்ணிடுறேன், பூம்ரா ஏன் நம்ம 6th ஓவர் கொண்டு 5th ஓவர் கொண்டு பண்றேன் நான். That is a talking point. See, because Hardik Pandya has the ability to bowl with the new ball, and because Hardik Pandya can swing with the new ball, and Hardik Pandya fully fit can do a job on the new ball. நம்ம பாத்திருக்கோம் முன்னாடி அது பண்ணிருக்காங்கன்னு. பும்ரா is being set aside for the toughest overs. 6th over தான் சீக்கா T20 பவர் பிளேலயே toughest over. நீ இப்ப என்ன தெரியுமா நீ ஃபர்ஸ்ட் நீ பார்த்தா இந்த சைபர்ட் இந்த மாதிரி I am with you on that. I believe Bumrah should open with the new ball. ஆனா 2 overs பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். ஒரு ஓவர் மேல நீங்க 6th over நீங்க பும்ராவை யூஸ் பண்றீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். But you cannot use 3 overs in the power play like how they used it in the Champions Trophy. அந்த மாதிரி யூஸ் பண்ண கூடாது. Not Champions Trophy, Asia Cup, sorry. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பூம்ரா ஹர்ஷிப், ஓகே நீ ஹர்ஷிப் கிவ் இட் யூ கரெக்ட். ஹர்ஷிப் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கலாம், இன்னைக்கு கூட அடி வாங்கினா ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுக்கலாம், கட்சியில அடி வாங்கி கூட விக்கெட் எடுத்தாது, அது வேற விஷயம். பட் என்ன சொல்ல வரேன்னா, அப்பதான் அந்த ஒரு ஓப்பனிங்ல அவங்களாம் அந்த ரிலீஸே கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஹர்ஷிப் பூம்ரா வந்து 5th ஓவர் 6th ஓவர் வந்ததுனால தான் உனக்கு இவனுக்கு ரிலீஸ் கிடைச்சது. யாருக்கு? அவனுக்கு இவனுக்கு அந்த ஓப்பனர் ஆலனுக்கு அந்த ரிலீஸே கொடுக்க கூடாது ஓப்பனர்ஸ்ல. See, the 1, 2, 3 தான் கீ T20 ஃபார்மேட்லயே. அந்த 1, 2, 3 கோழி அமுக்குற மாதிரி அமுக்கின்னு அங்கேயே போயிட்டு. கரெக்ட் தான், கரெக்ட் பாயிண்ட் தான். பட் இந்தியா சின்ஸ் அவங்கள வந்து இப்ப கரெக்ட் பாயிண்ட் தான், ஏன்னா இப்போ ஒத்துக்கிற கரெக்ட் பாயிண்ட் தான். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட், ஹர்ஷீப் இல்லாம பும்ரா மட்டும் தான், பும்ரா ஹர்ஷீப் அப்ரூவ் போட சொல்லுங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஹர்ஷீப் வித் பும்ரா
இட் ஷுட் பி நீங்க சொல்றது நோ வே ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா டு ஓபன் த bowling. ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க பும்ராக்கு கொடுக்குறீங்களா இல்லாட்டி செகண்ட் ஓவர் பும்ராக்கு கொடுக்குறீங்களா, தட்ஸ் அ சாய்ஸ் வந்து த டீம் மேனேஜ்மெண்ட் கேன் டேக். பட் என்னோட பிலீஃப் என்னன்னா ஹர்ஷீப் அண்ட் பும்ரா அந்த ஃபர்ஸ்ட் 2 overs, தென் யூ கீப் பும்ரா. அது பாருங்க அந்த ஸ்பெல்லே அவர் 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா யூ கேன் கண்டினியூ ஹிம் த தேர்ட் ஓவர் ஆல்சோ. இல்லையா யூ கேன் டேக் ஹிம் ஃபார் த 6th over. பட் வாட் தட் டஸ் இஸ் பை bowling பும்ரா த ஃபர்ஸ்ட் ஓவர், சூரியகுமார் யாதவ்க்கு அந்த மிடில் ஓவர்ல வந்து ஏதாவது ஒரு விக்கெட் வேணும்னா he can't turn to பும்ரா. ஏன்னா பும்ரா வந்து அக்ஷர் பட்டேல் இருக்காண்டா, நீ அக்ஷர் பட்டேல் இருக்கா, வருண் சக்கரவர்த்தி விக்கெட் டேக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. நீ இப்ப அக்ஷர் பட்டேல் பிரில்லியண்டா போலிங் போட்டிருக்கான். இது வந்து மும்பை இந்தியன்ஸ் கிடையாது, இது இந்தியன் டீம். மறக்காத, நீ மும்பை இந்தியன்ஸ் நீ சொல்றது ரைட், இது இந்தியன் டீம். அக்ஷர் பட்டேல் நீங்க சொன்னீங்களா சிக்கா, கரெக்ட் சிக்கா, பட் there will be a certain venue or certain match where உங்க ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குவாங்க. அங்க ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மீடியம் பேசர் தேவை மிடில்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு. சோ that is the cushion சூரியகுமார் யாதவ் is given. See, சூரியகுமார் யாதவ்க்கு அந்த குஷன் இருக்கு. He believes ஹர்திக் பாண்டியா can do a job with the new ball. சோ அந்த நியூ பால்ல அந்த ஜாப் பண்றதுனால எனக்கு அந்த பும்ராவோட 1 over is so important to me. See, நான் எப்படி பாக்குறேன்னா, எப்படி சூரியகுமார் யாதவ் பாக்குறாருன்னா, I think from what I've seen and how he's read in the last in the series captain பண்ணதுல எப்படி பாக்குறாருன்னா, பும்ராவோட 4 overs is gold to him. It is gold to the Indian captain Suryakumar Yadav. And the 4 overs, how do I get the best and how do I use it the best in our Yosikare? So he set aside the 6th over, which is the toughest over. 2 overs in death, which are always difficult. Ungalke theriyo T20 cricket la death overs romba difficult inne. So you have 2 overs of Bumrah. So on the 1 over of Bumrah is the choice that you are saying bowl with the new ball. But சூரியகுமார் யாதவோட திங்கிங் எப்படின்னா, அந்த நியூ பால் ஓவர் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் பால் மூவ் ஆகும்போது ஹர்திக் பாண்டியா இஸ் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஹர்திக் பாண்டியா ஆல்சோ கெட்ஸ் a lot of wickets when the ball is moving. ஸோ எனக்கு ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நியூ பால்ல என்னால ஒரு 1 or 2 overs ஹர்திக் பாண்டியாவை தேய்ச்சிட முடியும். அந்த 1 over of பும்ரா நடுவுல எங்கேயாவது ஸ்பின்னர் அடி வாங்கினா என்னால நடுவுல எடுத்துட்டு வந்து ஒரு விக்கெட் பிரேக் பண்றதுக்கு ஐ கேன் பிரிங் பேக் பும்ரா. That is why Suryakumar Yadav has Bumrah, and I believe that is a good strategy to have. நான் ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பா, நான் பூம்ராஜ் ஓபன் பண்ணுவேன், ஹர்திக் பாண்டியா நம்பர் 3 bowler, அது அப்புறம் ரொட்டேட் பண்ணிப்பேன். இன்னைக்கு தான் ஸ்பின் அடி வாங்கினா ஃபர்ஸ்ட் ஹெட் அருண் சக்கரவர்த்தி. பட் வந்து அப்புறம் கோழி மாதிரி எடுத்தாங்களா எல்லாரும் அமுக்கினால அந்த கூகுளி போட்டு அவங்க இன்னும் புரியல, அவங்களுக்கு வளர்க்கல, யாருமே அவனை ரீட் பண்ணது இல்ல. திடீர்னு ஒரு பால் தேர்னா இப்படி ஸ்விங் இப்படி போகுது, எங்கேயோலாம் போகுது பால். இன்னைக்கு அவனுக்கே போடுது, லெக் ஸ்பின் போட்டானா கூகுளி பண்ண அவனுக்கே தெரியாது நினைக்கிறேன் அருண் சக்கரவர்த்தி. அந்த மாதிரி டர்ன் ஆயிடுச்சு திடீர்னு. So the point is, I think we have enough wicket-taking bowlers in the middle overs also. That's the point I'm trying to tell you. That's why I said Bumrah in the top. When they 1, 2, 3 clean up பண்ணனா match over உனக்கு. ஏன்னா வேற யாருக்கு இந்த மாதிரி பேட்டிங் லைனப்லாம் கிடையாது. அங்க 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 பட்லூ தான் உனக்கு இருக்கா இங்கிலாந்துல. பட்லூ தூக்கினா அங்க இங்கிலாந்து பொட்டலாம், பட்லூ தூக்கினா காலி இங்கிலாந்து. கரெக்ட். ஃபில் ஷாட்லாம் ஆட மாட்டாரு. கரெக்ட். ஃபில் ஷாட்னா ஆடுவார்ப்பா, ஃபில் ஷாட்னா பட்டா பாக்கியம் பட்டாச்சு லேக்கியம். சீக்கா சும்மா இந்த மாதிரி நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இல்ல, அவனோட கன்சிஸ்டன்சி என்ன இப்படி இப்படி இப்படின்னா நீங்க ஃபிங்கர் ஆட்டலாம் சீக்கா. ரெக்கார்ட்ஸ் ப்ரூவ் இட். லுக் அட் ஹிஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் லுக் அட் ஹிஸ் நம்பர்ஸ். வாட் எல்ஸ் யூ வாண்ட் a cricketer to do? இதுக்கு மேல என்ன கன்சிஸ்டன்சி வேணும்? பாருங்க, ஆர்சிபிக்கு பொளந்தாரு, அதுக்கு முன்னாடி கேகேஆருக்கு பொளந்தாரு. ஆர்சிபி பொளக்கட்டும். போன வேர்ல்ட் கப்ல என்னாச்சு சீக்கா? போன வேர்ல்ட் கப்ல தே பிளேட் பேட்லி சீக்கா. அதுக்கப்புறம் போன வேர்ல்ட் கப் முடிஞ்சு 2 years ஆயிடுச்சு. அந்த 2 years சைக்கிள் என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. He's been in terrific form. England have actually நீ ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ற எல்லாரும். இல்ல சீக்கா, உங்களை விட்டாருனா இல்ல, இந்தியா மட்டும் தான் வேர்ல்ட் கப் தனியா ஆடணும், மீதி டீம்ஸ்லாம் வேர்ல்ட் கப்லயே பார்ட்டிசிபேட் பண்ண கூடாது. நீங்க அந்த லெவலுக்கு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா இந்தியா ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஆடலாம், நல்லா இருக்கும் மேட்ச். வேர்ல்ட் கப் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலா அது அந்த மாதிரி தான் இருக்க போகுது. இந்த அரகன்ஸ் தான் நம்ம கம்மி பண்ணிக்கணும்னு தோணுது. என்னது இந்தியா ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிதான் இருக்கு. டோர்னமெண்ட் அப்படிதான் இருக்கு பாக்குறது. இந்தியா ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் தான். bowling, batting, மொத்தத்துக்கு பார்த்து என்னடா ஐயோ ஈஷான் கிஷன். நீங்களே சொல்லுங்க சீக்கா, பின்ன யாரு தான் சீக்கா இந்தியா ஒரு ஆப்பனண்டா ஆடணும்? நீங்களே சொல்லுங்க, யார் தான் ஆடணும் பின்ன இந்தியா? எல்லா டீமும் போடலாம் இல்ல. which team is good enough to play against India? Please tell me. என்னடா இந்தியா இப்போ ஆஸ்திரேலியா போட்டு ஆஸ்திரேலியா பேசிட்டு வந்தாங்கடா. இப்பதான் ஆஸ்திரேலியா போய் பேசிட்டு வந்தாங்கடா. இங்க வரவாலாம் அடி வாங்கிட்டு இருக்கான். சவுத் ஆப்பிரிக்கா அடி வாங்க, நியூசிலாந்து அடி வாங்கிட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும்? இந்தியா ஆட போறோம் நம்ம, மறக்காது. இல்ல பட் உங்களுக்கு வேற யாரும் காம்படிஷனே கிடையாதுன்றீங்க.
காம்படிஷனே கிடையாது. இது T20 வேர்ல்ட் கப்ல நீ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. என்ன அடிக்கிறாங்கடா? இஷான் கிஷன் knocked their viewers today was breathtaking knock. I think some of the shots he played, I'm not able to describe. அவ்வளவு சிக்ஸ் அடிச்சான். I don't think we should be underestimating sides in the World Cup. அது மட்டும் பண்ணக்கூடாது. அனி நீ ஈஷான் கிஷன் அடிச்ச மாதிரி வேற இந்த யார் okay. Chika, we didn't win final. We lost one particular game. And in a World Cup, that's all it might take. So I think நீங்க வந்து குதிக்கிற மாதிரி எல்லா டீமும் சும்மா வந்துலாம் இல்ல. I think there are strong teams coming into the World Cup. நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. என்ன பயமுத்துறியா நீ? என்ன பயமுத்துல சிக்கா? நீங்க வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா வேற எந்த டீமும் கிரிக்கெட்டே ஆடக்கூடாது, இந்தியா மட்டும் தான் தனியா கிரிக்கெட் ஆடணும்னு சொல்லிடுவீங்க. அப்படி இல்லடா. இது எப்படின்னா ஒரு காலத்து வெஸ்ட் இண்டீஸ் ஒரு 80s லேட் 70s 80sலாம் 75 to 80 75 to 76 ஒரு இரு 87 இரு 75 to 87 டாமினேட் பண்ணாங்க. ஒரு மேட்ச்ல யாரும் ஆட முடியாது. அந்த மாதிரி டீம் மாதிரி இருக்குது இந்தியா இப்போ. சீக்கா உங்களோட ஓன் பாயிண்ட்க்கு நான் வரேன் சீக்கா. The real domination of West Indian cricket நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா between 1979 to 1995 they were undefeated. Unfortunately 77 78 79 excuse me 1976 let me make a point Chika. 77 78 79 unfortunately உங்களுக்கு அந்த பேக்கர் சீரிஸ் இருந்ததுனால இன்டர்நேஷனல் 76ல இங்கிலாந்துல போய் ஒரு 5-0 வாய்ஸ் வருவாங்க இந்த பசங்க. கரெக்ட். பட் அந்த undefeated time நான் சொல்றேன் சீக்கா. between 1979 to 1995 West Indies did not lose one bilateral series. அதுதான் that is the greatest record in cricketing history. அது எந்த டவுட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு dominant side in that dominant period of 16 years, apart from the 79 World Cup, they couldn't win the rest of the World Cups. ஏன்னா it's a one match. அந்த one matchல என்ன வேணாலும் நடக்கலாம். 83 ஃபைனல்ல you guys didn't even expect to, you booked your honeymoon before the World Cup. Imagine. So it happened. I'm not saying that is going to happen in 2026 World Cup. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா the most dominant team ever அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமே வேர்ல்ட் கப்னு வரச்சே 83 வேர்ல்ட் கப்ல தோத்துட்டாங்க, 87 வேர்ல்ட் கப்ல தோத்துட்டாங்க, 92 வேர்ல்ட் கப்லயும் தோத்துட்டாங்க. when they were the most dominant side throughout the time. My point being அந்த one off matchனால anything can happen in a World Cup. Okay, fair enough. But then coming back to today's game, I was very happy with Surya today, Davis. Surya பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் அடிச்ச நாக்ல ஃபர்ஸ்ட் 15 கன்சிஸ்டன்சி பாரு இப்ப சூர்யாக்கு. ஆறாம ஃபர்ஸ்ட் 30 ரன் ஸ்ட்ரைட் தான் அடிச்சான் பாத்தியா? எல்லாம் and ஒரு ஷாட் அடிச்சான் பாருங்க Davis. சாண்டனர் he got beaten in the air. But wait பண்ணு அப்படியே நேரா தூக்கி விட்டான் 6 பாத்தியா சாண்டனர் சூர்யா அந்த ஷாட். செம்ம ஷாட். சாண்டனர் வந்து ஒரு கவர்ஸ் மேல அடிச்ச 6 ஒரு சரியான ஷாட். அது ரெண்டுமே அது விட்டு பேக் ஃபுட்ல அடிப்பான் கவர்ஸ் மேல. பேக் ஃபுட்ல அடிப்பாங்க. அது டென்னிஸ் ஷாட் மாதிரி. அது இப்ப எல்லாம் அந்த பிக்கிள் பால் டென்னிஸ் ஷாட் ஆடுற மாதிரி அது. அப்படி பேக் ஃபுட் அப்படின்றாங்க அவங்க. எங்க ஏந்திரா அப்படிலாம் பேக் ஃபுட்ல அதே மாதிரி தான் இந்த ஆலனும் பேக் ஃபுட்ல எப்படி 6 அடிக்கிறான் அவன். என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரியல இந்த பசங்க. என்ன மாதிரி பவர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் பேக் ஃபுட்ல லாங் ஆன் மிட் மேல சாப்பிடுறாங்க அடிக்கிறாங்க. Anyway, sorry. With that, we're finishing the show up. Guys, don't forget to check out Holisana. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again very soon with all the World Cup teams.